ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிற ஒரு பெயர் தான். அதாவது இந்தியா அப்படிங்கிற பெயர் வந்து எப்படி வந்துச்சு, அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதில் நம்ம சொல்ல போகிறதோ இதில் பார்க்க போகிறதோ கிடையாது. மாறா இந்தியா அப்படிங்கிற இந்த பெயரை எப்படி வந்து கான்ஸ்டியூஷன் வந்து ஏற்றுக்குது அப்படிங்கிறதான் இதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அரசமைப்பு சாசனத்தை பொறுத்த வரைக்கும் அதோடைய 1வது பிரிவில் இந்த நாட்டுடைய பெயர் அப்படிங்கிறது இந்தியா என்கிற பாரதம் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அதோடைய முக்கியமான முதல் பிரிவில், அதாவது 1A அப்படிங்கிற அதில் வந்து இந்தியன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும்தான் அடிக்கோடிட்டு பேசுகிறாங்க. அதே நேரம் 14 தடவை இந்தியா இந்தியன் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் வந்து பயன்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு இடத்த தவிர்த்து மீதி உள்ள எந்த இடத்துலையுமே பாரதம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்படலை. இப்போ வரைக்கும் இந்தியா அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் கான்ஸ்டியூஷனில் அந்த பிரிவுகளில் வந்து பயன்படுத்தப்படுது. அதுவும் ஏறக்குறைய 14க்கும் மேற்பட்ட இடங்களில். உங்களுக்கு இந்தியா மீது, இந்தியா சார்ந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட, சட்டம் சார்ந்து யோசிக்கிறவங்க கிட்ட, அதே நேரம் சமூகம் சார்ந்து யோசிக்கிறவங்க கிட்ட இதை நீங்கள் அனுப்பிவிட்டு தாராளமாக இதையும் கேட்க வைக்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.